ஏக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சுதாக்கா? பூமாரி. பாப்பாவும் தம்பி எங்கக்கா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க பூமாரி. ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? என்னது பூமாரி? நம்ம ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டாங்க பார்த்துக்குங்க. நான் கொடுத்துட்ட பூமாரி, என்கிட்ட நேத்தே கேட்டாங்க. அப்படியாக்கா? எங்கள் அம்மா கத்திக்கிட்டே கிடந்தா அதுக்குள்ளே என்ன வாடகை அப்படின்னு, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் தருவேன் அப்படின்னு சண்டை கட்டிட்டு கிடந்தா பார்த்துக்குங்க. என்ன பண்ணுறது, 10ஆம் தேதிக்குள்ள கொடுத்து தானே ஆகணும். சரசக்கா, ரெண்டு பேரும் என்ன நான் பண்றீங்க? வந்தா இவ்வளவு வந்துருவா அப்பாவே. சும்மா தான் சின்ன பொண்ணு நின்று பேசிட்டு இருக்கா. சரிக்கா, வாங்க உட்காந்து பேசுவோம். ஏய் பூமாரி, நீ என்ன முழிச்சிட்டு இருக்க? வா, நீயும் வா, உட்காந்து கதை பேசுவோம். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. வாகா சரசக்கா, நம்ம உட்காந்து பேசுவோம். ஏன் நான் பேசக்கூடாதா? ஏய், நான் உன்னை சொன்னனா? 2 பேரும் சண்டை போடாதீங்க, வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன பூமாரி? அக்கா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரே சண்டைக்கா. அவங்க வீட்டுக்காரர் தண்ணி போட்டுட்டு வந்து அவங்க சம்சாரத்தை அடிச்சிட்டாங்கக்கா. இதை பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குக்கா. அப்படியா? எனக்கு கூட தெரியலையே, உனக்கு எப்படி தெரிஞ்சது? அக்கா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியாதா? வீடு வீடா போய் ஒட்டு கேட்டுருப்பாக்கா இவ. நீ வந்து பாத்தியோ? நான் வரும்போது பேசிட்டு இருந்தாங்க, அதான் வந்து சொன்னேன். உனக்கு தெரிஞ்சா போதும், அது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். ஒன்றுன்னா 9ன்னு சொல்லிடுவேன். ஆமா, அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அக்கா, நான் சொல்கிறது உண்மைக்கா, நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க. ஆமா, இதெல்லாம் எங்க போய் நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அக்கா, அவள் பொண்டாட்டியை அடித்து வெளியே முடுக்கிட்டானாமாக்கா. அவள் ராத்திரியெல்லாம் வெளியே தான் கிடந்தாளாம். வெடிஞ்சதோ அவள் அம்மா வீட்டுக்கு போனாலாமாக்கா. பாவம். அவளுக்கு 2 குழந்தை இருக்குல்ல பூமாரி. ஆமாக்கா, மாமியாக்காரி கிளவியே இருக்குது, அது பார்த்துக்கும். இருக்கும்போது ஆனால் அந்த மகானுக்கே தான் சப்போர்ட் பண்ணும். பூமாரி, அவன் பொண்டாட்டி கூப்பிட போவானா? சோத்துக்கு வழி இல்லைன்னா போய் கூட்டிகிட்டு வருவாக்கா. கூட்டிகிட்டு வந்து 4 நாளைக்கு நல்லா இருப்பான். மறுபடியும் குடிச்சு போட்டு வந்து தூக்கி போட்டு மிதிப்பான். மறுபடியும் அவள் ஊருக்கு போயிடுவா. இதெல்லாம் பார்த்தாலே கல்யாணமே வேணான்ட்டு இருக்குக்கா. ஓ, உனக்கு கல்யாண ஆசை வந்துட்டோ? உங்ககிட்ட வந்து சொன்னனா அப்படின்னு? எங்க சுத்தியும் உன் கல்யாணத்திலேயே தான் வந்து நிக்கிற. எல்லாம் ஊர் கதை பேசுங்க, ஊர் கதை பேசிட்டே சுத்துங்க. ஊர் கதை பேசி பேசி என் வீட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாதீங்க. எல்லாம் உணரம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏம்மா சரசம்மா, இவ்வளவுக்கு தான் வேலை இல்லைன்னா உங்களுக்குமா வேலை இல்லை? வாடகை பணம் கொடுக்க முடியல, இங்கே உட்காந்து ஊர் கதையை விடு. வேலைக்கு இது போக வேண்டியது தான். நான் எப்படியே ஊர் கதை பேசிட்டு சுத்தாட்டி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வாடகை வரல, சாமானத்தெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுவேன். அதான் எங்கள் அம்மா சொன்னேன்ல, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் தருவேன்னு. அப்புறம் என்ன பார்க்குற இடத்துலலாம் கத்திட்டு இருக்கீங்க?